வணக்கம் நண்பர்களே. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெக்னென்சி பிளான் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. எந்த நாளில் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும் அப்படின்றத பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒரு கர்ப்பப்பை இருக்கும். அதாவது யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கர்ப்பப்பையில் 2 கருமுட்டை பை இருக்கும். கருமுட்டையை உற்பத்தி பண்ணுற பை 2 இருக்கும். அந்த கருமுட்டை உற்பத்தி பண்ணுற பையையும் கர்ப்பப்பையையும் இணைக்கிற இணைப்பு குழாய் ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கருமுட்டை பையையும் கர்ப்பப்பையையும் இணைச்சி இருக்கும். இந்த ஒவ்வொரு பெண்ணுக்குமே 2 கருமுட்டை பை இருக்கு இல்லையா, அந்த 2 கருமுட்டை பையிலையுமே ஒவ்வொரு மாதமுமே 3லேருந்து 4 கருமுட்டை உற்பத்தி ஆகும். அப்படி உருவாகிற கருமுட்டை 3லேருந்து 4 கருமுட்டையில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் நல்லா ஃபுல்லாக மெச்சூர்ட் ஆகி அந்த கருமுட்டை பையை விட்டு வெடித்து வெளியே வரும். அப்படி வெடித்து வெளியே வர்ற கருமுட்டை வெளியே வரும்போது அந்த டைமில் கப்பல் ஆக்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கருமுட்டை அப்புறம் விந்தணு ஸ்போம் இது 2ம் இணைஞ்சு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த கருமுட்டை எப்போ கருமுட்டை பையில் இருந்து வெடித்து வெளியே வரும் அப்படின்றது தான் ஒவ்வொரு பெண்ணுமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கருமுட்டை வெடித்து வெளியே வர்ற டைமில் கரெக்டாக ஆக்டில் இருந்தாங்க அப்படின்னா தான் அந்த டைமில் ஸ்போமோடு இணைஞ்சு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு மென்சஸ் சைக்கிளை பற்றி தெரிஞ்சு, கருமுட்டை பையிலேருந்து கருமுட்டை எப்போ மெச்சூராகி வெடித்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரையும் மென்சஸ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த 5 நாளை மென்சுரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து 6ஆவது நாள்லேருந்து 14ஆவது நாளுக்குள்ள கருப்பையிலேருந்து கருமுட்டை நல்லா வளர்ந்து வெடித்து வெளியே வரும். அந்த டைம் தான் ஓவுலேஷன் பீரியட், அப்படி இல்லைன்னா கருமுட்டை வெடித்து வெளியே வர்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் அவங்க ஆக்டில் இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த டைமில் ஆக்டில் இல்லை அப்படின்னாங்க அப்படின்னா அடுத்த மென்சஸ் சைக்கிள் அவங்களுக்கு வந்துடும். ஒரு கருமுட்டை கருமுட்டை பையிலிருந்து 14ஆவது நாள் வெடித்து வெளியே வரும். அப்படி வெடித்து வெளியே வர்ற கருமுட்டை 16லேருந்து 24 மணி நேரம் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். அதனால் ஒவ்வொரு பெண்ணுமே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க அவங்களோட மென்சஸ் சைக்கிள் கணக்கில் வச்சுட்டு, இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி மென்சஸ் ஆகுறாங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கப்புறம் 12ஆம் தேதி 14ஆவது தேதி தான் ஓவுலேஷன் பீரியட், கருமுட்டை வெடித்து வெளியே வர்றது. ஆனால் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் இல்லை 14ஆவது நாள் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இந்த டைமில் ஆக்டில் இருந்தாங்க அப்படின்னா கருமுட்டையோட விந்தணு இணையும். ஒரு விந்தணு அப்படிங்கிறது, அது ஸ்போம் அப்படிங்கிறது ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே உள்ளே வந்ததுலேருந்து 6 நாள் வரை உயிரோடு இருக்கும். இந்த டைமில் அவங்க ஆக்டில் இருந்தாங்க அப்படின்னா கருமுட்டை அப்புறம் ஸ்பெர்ம் 2மே இணைஞ்சு ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக 92லேருந்து 96% அவங்களுக்கு சான்ஸ் அதிகம். 12ஆம் தேதியிலேருந்து இப்போ ஒரு 16, 17 தேதி வரைக்குமே ஆக்டில் இருந்துட்டு உடனே செக் பண்ணாங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு கருமுட்டை அப்படிங்கிறது 100 மைக்ரான் இருக்கும், ஒரு ஸ்பெர்ம் அப்படிங்கிறது 10 மைக்ரான் இருக்கும். இது 2ம் இணைஞ்சு 130லேருந்து 140 மைக்ரான் வரையும் அந்த கருப்பை இணைப்பு குழாயின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கருப்பை இணைப்பு குழாயில் வளர்ந்து 5ஆவது நாள் எப்போ கரு 2 உருவாச்சோ அதுலேருந்து 5ஆவது நாள் தான் அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் தங்கும். அப்படி தங்கி அந்த பெண்ணோட உடம்புல இருக்க ரத்தத்தோடு கலந்ததுக்கு அப்புறம் அவங்க செக் பண்ணாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி காட்டும். அதனால் உங்களோட மென்சஸ் சைக்கிள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். 28 நாள் சைக்கிளாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக மென்சஸ் ஆனதுலேருந்து 12ஆவது நாள் இல்லை 14ஆவது நாள் 2 நாளைக்கு அப்புறம் ஆக்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். ஒருவேளை இர்ரெகுலர் மென்சஸாக இருப்பாங்க, 30 நாளைக்கு ஒருக்க, 45 நாளைக்கு ஒருக்க, 2 மாதத்துக்கு ஒருக்க, அப்படி இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் உங்களோட மென்சஸ் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் மென்சஸ் ஆன 5ஆவது நாள்லேருந்து அடுத்த மென்சஸ் வர்ற வரையுமே நீங்கள் ஆக்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படிங்கிறது வர சான்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுமே உங்களோட மென்சஸ் சைக்கிளை மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த உங்களுக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வர்ற டைமில் ஆக்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.